என் பெயர் வந்து ஜெகனேஸ்வரன் வசுமதி. துணுக்காவிதி மாங்குளம் கிராமத்தில் வசித்து வருகிறோம். எங்களோட ஜிஎஸ் ரீசன் வந்து மாங்குளம். மற்றது என்ன, நான் உமன் ஆர்டிஎஸ்ல தலைவராக இருக்கேன். யூஎன்டிபி நிறுவனத்தால் காலநிலை நிதி முகாமைத்துவ பயிற்சி வகுப்புக்கும் டிஓ ட்ரைனிங்க்கு பயனாளியாக நான் அதில் கலந்து கொண்டேன். அதில் நிறைய எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி நிறைய பயன் பெற்றேன். நான் அதெல்லாம் ஏற்கனவே விவசாயம் தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் நான் இப்போ யூஎன்டிபி நிறுவனத்தால் வச்ச பயிற்சி வகுப்பில் மேலதிகமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டேன். நான் லோன் எடுத்து விவசாயம் செய்கிறத விட நாங்கள் முக்கியமாக சேமிப்பு செய்து அதால் வர லாப நட்டங்கள் எவ்வளவு லாபம் எவ்வளவு நட்டம்ன்ற தெரிஞ்சு கொண்டேன். நான் அதை இன்னும் கிராமத்தில் மாதம் மாதம் வைக்கிற மீட்டிங்கில் இன்னும் நிறைய பேருக்கு நான் அதை தெரியப்படுத்தினேன். அதால் நிறைய பயன்களையும் பெற்றிருக்கிறோம். ப்ரைவேட் பேங்கில் இன்சூரன்ஸ் செய்கிறத விட கமநல சேவையால் இன்சூரன்ஸ் செய்து அதால் நிறைய பயன் இருக்குது, பிரயோசனம் இருக்குன்றதையும் இன்னும் நிறைய பேருக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு விடியா ஒரு நாள் கால் பண்ணி கேட்டவே, நான் இப்படி லோன் எடுக்க போகிறேன் விவசாயம் செய்கிறதுக்கு, எங்கே எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டவேன். அப்போ நான் அவைக்கு தெளிவான விளக்கம்னு சொன்னேன். நான் ப்ரைவேட் பேங்கில் எடுக்கிறத விட அரசு வங்கியில் போய் எடுங்க, அதில் வட்டியும் குறைவு, அதில் எடுத்தால் பிரயோசனமாக இருக்கும். இப்போ விவசாயம் செய்யக்குள்ள அது அழிஞ்சு போனாலும் அதுக்கான ஒரு வாழ்வாதாரம் நிறையவே தருவினம், வட்டி எல்லாம் குறைவு, அதில் போய் எடுங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் விளக்கம். அப்போ அவை இந்த மீட்டிங்கு போன பிறகுதான் எனக்கு இவ்வளவு தெளிவு வந்தது, அவைக்கு நான் தெரியப்படுத்தினேன். கமநல சேவையால் வந்து இப்போ நாங்கள் வயல் செய்து தோட்டம் இதெல்லாம் அழிஞ்சிருக்குது. இன்சூரன்ஸ் செய்தாக்களுக்கு போய் கமக்கார அமைப்பு அதை போய் பார்த்து அழிஞ்சாக்களுக்கு கமநல சேவையால் அவைக்கு காசு கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு ஏக்கர் செய்து 60,000, 2 ஏக்கர் செய்தாக்கலாம் அப்படி டபுள் மடங்குலாம் காசு கொடுத்துருக்கேன். ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கணும் செய்து, அதில் பயனும் பெற்றிருக்கேன். வந்து எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு கொண்டேன். நான் எங்கட கிராமத்தில் வந்து விவசாயம் செய்கிறாக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சதான் நான் தெரியப்படுத்தினான். இப்போ கூடுதலாக எல்லாருக்கும் வந்து அதை தெரியப்படுத்த இயலாது, எல்லாரும் ஒரே டைம் வேற மாட்டினோம். இப்போ இப்படி ஒரு மீட்டிங் கொண்டு இந்த நிறுவனத்தால் வச்சா அதை கண்டிப்பாக வருவினம். இப்போ எனக்கு தெரிஞ்சதாக இன்னும் அவைக்கு நிறைய தெரியப்படுத்தலாம் ஒரு பயிற்சி வகுப்பு எங்களோட கிராமத்தில் செய்த சொல்லி கேட்குறேன். இந்த ட்ரைனிங்கால எனக்கு நிறைய பிரயோசனம் இருக்குது, அதை நான் எங்களோட கிராம மக்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். யூஎன்டிபி நிறுவனத்தால் எங்களோட கிராம மக்களுக்கு இன்னும் அதை தெரியப்படுத்துவதற்காக தங்களோட நிறுவனத்தால் அந்த பயிற்சி வைக்க சொல்லி நான் கேட்குறேன்.